ஒரு வழியா நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய டியூட் படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜூஸ், சரத்குமார் அண்ட் நேகா ஷெட்டி இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவே கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரியுமே அந்தளவுக்கு பெருசாக ரிவீல் பண்ணாமல் ட்ரெய்லர் தேவையான இடத்துல தேவையான சீன்ஸை வச்சு கட் பண்ணி பர்ஃபெக்டான ட்ரெய்லராக ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கே ஃபீல் குட் அண்ட் எமோஷன், லவ்னு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலந்து எடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த யங் எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் மொத்தமாக கேரி பண்ணி அந்த ஸ்டோரியை ஸ்க்ரீன் பிளேயும் சரி எல்லாமே கொண்டு போக போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்துடைய எமோஷன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் தான் தோணுது. இதில் கதைன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனும் மமிதா பைஜுவும் சின்ன வயசுல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க சின்ன வயசு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. எப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எதெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அதனால அவங்களோட பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு நம்ம மமிதா பைஜு மேலே ஒரு லவ் வருது. அந்த லவ் அவங்க கிட்ட சொல்லவும் முடியாமல் தனக்குள்ளேயும் வச்சுக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு போல். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி நம்ம இவ்வளோ நாளாக பழகிட்டு இப்போ லவ்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்மளை விட்டு போயிடும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு பாட்டுன்னு ஒரு இதில் இருந்திருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஃபீலிங்ஸ்லாம் எக்ஸ்ப்ரெஸ் ஓவராக ஆக ஒரு வழியாக அது மமிதா பைஜுக்குமே தெரிய வருது. கடைசியில் என்ன ஆச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க இல்லையா, இல்லை நடுவில் நேகா ஷெட்டிக்கு கூட கல்யாணம் ஆகிற மாதிரி தான் ஒரு சீன்ஸ் காட்டப்படுது. ஒரு கட்டத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்குமே வேற ஒருத்தரோட மேரேஜ் ஆகிடுமான்ன்றது தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒரு இஷ்யூனால மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை, ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு பிரச்சனை அப்படியே போயிட்டு இருக்கப்ப பட் ஆனால் மறுபடியும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மமிதா பைஜுவும் பிரதீப் ரங்கநாதனும் ஒன்று சேர்றாங்க. ஏன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஏகன் அண்ட் குரல் வெட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது வெட்டிங் பேனர் தான். அதில் ரெண்டு பேரும் போட்டிருக்கனால கண்டிப்பாக சரத்குமார் தான் இல்லை மமிதா பைஜோட அப்பா, அதாவது குரலோட அப்பா. அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி கல்யாணமும் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை, என்ன சூழ்நிலைன்றது நம்மளால் எக்ஸாக்டாக இப்படி தான் போகணுன்னு தெரியல. ஆனால் ஸ்டோரி இதுதான். ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வரக்கூடிய லவ், அந்த லவ்னால் அஃபெக்ட் ஆகிற பிரதீப் ரங்கநாதன் அவரோட லவ்வில் அவரோட கடைசியில் ஜெயிச்சாரா இல்லையா, மமிதா பைஜுவும் பிரதீப் ரங்கநாதன் சேர்ந்தாலும் என்றதான் கதையாக இருக்கும். அண்ட் இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட எமோஷன்ஸ் அண்ட் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்னு எக்கச்சக்க சூழ்நிலையை கலந்து எடுத்த மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓவரால் இந்த படத்தோட ட்ரெய்லரில் லவ், எமோஷன், காமெடி, ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ, அந்த தாலி கான்செப்ட், இப்போ இருக்கிற ரெண்டு ஜென்ரேஷன்ஸ்க்கான அந்த சீரியஸான அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங், இது எல்லாத்தையுமே கலந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. வருகின்ற அக்டோபர் 14 இந்த படத்தோடைய தியேட்டர் ரிலீஸ் இருக்க போது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்மே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்தோட மொத்த ரன் டைம் 2 hours 20 minutes கிட்ட இருக்குது.